கழுத தேஞ்சி கட்டரமான கதையை கழிப்பிட்டு இருக்கோமா? அது யாருக்கு பொருந்தோ இல்லையோ காங்கிரஸுக்கு பொருந்தும். இந்தியா முழுமைக்கும் ஆண்ட கட்சி ஒன்ஸ் அப்பான் எ டைம், அது ஆண்ட கட்சி ஒன்ஸ் அப்பான் எ டைம், லாங் லாங் எகோ. இன்னைக்கு காங்கிரஸ் நிலைமை என்னன்னா, இமாச்சல் பிரதேசம், கர்நாடகா, தெலுங்கானா இந்த 3 மாநிலங்கள் தவிர இந்தியாவில் எந்த மாநிலத்தையும் காங்கிரஸ் ஆளல. நாங்க இருந்தாதான் திமுக இருக்க முடியும், நாங்க இருந்தாதான் திமுக வெல்ல முடியும், நாங்க இருந்தாதான் திமுக ஆட்சி அமைக்க முடியும்னு சொல்றதுல காங்கிரஸ் சுதந்திரம் வாங்கி கொடுத்த பிறகு, சுதந்திரம் வந்த பிறகு இந்தியா முழுமைக்கும் ஆண்ட கட்சி காங்கிரஸ் கட்சி. ஊப்பியில் இருக்கக்கூடிய 403 சட்டமன்ற உறுப்பினர்கள்ல காங்கிரஸுக்கு எவ்வளவு தெரியுமில? குத்தி விடுவேன், கண்ணே நோண்டி விடுவேன். லாலிட்ட பேசுறியா, இனியாட்ட பேசுறியா, சோனியா அப்படிங்கிற மாதிரி மொத்தமே 2 தான். மேற்கு வங்காளத்தில் கூடிய 294 பேர்ல காங்கிரஸுக்கு எவ்வளவு தெரியுமா? முட்டை. நாங்க இல்லாம திமுக ஜெயிக்காது அப்படின்னு காங்கிரஸ் சொல்லும் போதே கழுத்தை பிடிச்சு வெளியே போங்க அயோக்கிய ராஸ்கல்களா. காங்கிரஸ் 36 +2 கடிச்சான், 36 எம்எல்ஏ சீட்டான், +2 ராஜ்யசபா சீட்டான். ஏற்கனவே கொடுத்த ராஜ்யசபால நீ போய் அறுத்து தள்ளுனது பத்தாது, ஏற்கனவே 25 கொடுத்து 18 வென்றாங்க. இந்த 18 எம்எல்ஏங்களும் பிளக் பண்ணது என்னங்கிறத கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க.